நல்லா இருக்கணும், நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அடுத்த வீடும் கொடுங்க, அடுத்தடுத்த வீடு நம்ம கட்டணும். இப்போ ஃபர்ஸ்ட் வீடு சொந்த வீடு, அடுத்ததுல வாடகை வீடு நிறைய கட்டணும். இன்னொரு வீடு நீங்கள் கட்டுறீங்கன்னு சொல்லுங்க அவங்களுக்கு. அதான் சொல்கிறேன், அவங்க கட்டணும். டிஃப்ரெண்ட் நாங்கள் யூடியூப் மூலியமாக பார்த்து இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அவ்வளோ மட்டும் தான், வேறு எந்த ப்ராப்ளம். அதான் 1 month டிலே ஆகிட்டு ஒர்க் எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த ராம்பெல்லாம் பண்ணி அதுதான் நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம், ரெஃபர் பண்ணலாம். யாருக்கு எங்களை கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். நன்றி நன்றி. இது வந்து சவுத் பேசிங் டூப்ளஸ் ஹோமு. கீழே வந்து சிங்கிள் பெட்ரூமு, மேலே வந்து டபுள் பெட்ரூமு, கீழே லிவிங் டைனிங் கிச்சன் அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள வீடு. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கார் பார்க்கிங் போர்ட்டிக்கோ, மேலே வந்து கேரளா டைப்பு சாறுபடி அதெல்லாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி டைல்ஸ் செலெக்ஷன்லாம் கிளைண்ட் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதோட கலர் காம்பினேஷன்லாம் மைல்டாக ஹவுஸுக்கு எப்படி வார்மாக இருக்கணுமோ அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட உள் அமைப்பு, இதோட பிளானிங் ஆஸ்பெக்ட், 3D எல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணதுனால அதோட ஃபங்க்ஷன் ஓரியன்டான வீடியோஸ் ப்ளஸ் வந்து கிளைண்ட் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு கிளைண்ட் நம்மளை பற்றி என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நமக்கு அவங்க கொடுத்த பரிசு பொருள் எல்லாம் அது வீடியோ எடுத்தோம், அதெல்லாம் காட்டுறோம், பார்க்கலாம் வாங்க. இடம் சின்ன இடங்கிறதுனால லிவிங் டைனிங்க்கெலாம் வந்து பார்ட்டிஷன் வால் கொடுக்காம ப்ளைனாக கொடுத்துட்டேன். சென்டரில் ஸ்டேர்கேஸ் கொடுத்து கிச்சன் பெட்ரூமை பிரிச்சிட்டோம். கிளைண்ட் வந்து பட்ஜெட்லேயே வந்து இன்டீரியர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிவிசிலேயே பண்ணிக்கிட்டாங்க, திக்கான பிவிசி. ஒரு 260 rupees காஸ்ட் ஆனிச்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நம்ம கபோர்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். அவங்க வந்து அந்த டோர்ஸ் மட்டும் போட்டுக்கிறது அவங்க செலவாக இருந்தது. இந்த கிச்சனை வந்து நம்ம க்ளோஸ்டு கிச்சனாக கொடுத்தோம், ஓப்பனபிள் கிச்சன் மாதிரி கொடுக்கல. இப்போ ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் வரும். இதில் வந்து அவங்களுடைய அந்த டஸ்ட்பின்னு வேறு ஏதாவது வேறு ஸ்டோரேஜ்லாம் பண்ணிக்கலாம். அவங்க அந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈஸ்ட் பேசிங் உள்ளாரையே நாங்கள் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்தோம். இந்த வீடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அந்த க்ரே அண்டு பிளாக்கு ரெட்டு அந்த மாதிரி காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிளைண்ட்டு. டைல்ஸு, இது மாதிரி வார்ட்ரோப்ஸு, அது மாதிரி ஃப்ளோரு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாக்கு க்ரே அந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு வீடு. இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த வீட்டோட கிராண்ட்னஸ். லிவிங் ரூம், டைனிங்கு, அந்த ஸ்டேர்கேஸு நல்லா பிராமணடாக பெருசாக இருக்கும். ஒரு சின்ன வீடு மாதிரியே உங்களுக்கு ஃபீல் பண்ண வராது. மேலே ஏறி வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே பெட்ரூம் தான். கிச்சனுக்கும் டைனிங் இருந்த இடத்துல ஒரு பெட்ரூமு, அது மாதிரி கார் பார்க்கிங் மாஸ்டர் பெட்ரூம் இடத்துல ஒரு பெட்ரூமு, அது மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்கோம். பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக நம்ம டாய்லெட்ஸ் போகாமல் சேஞ்சிங் ரூம் போயிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருந்ததில் கார் பார்க்கிங் ஏரியா அந்த பெட்ரூம்லாம் இருந்ததில் அது பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே வரும். அதில் வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து சேஞ்சிங் ரூம் கொடுத்துருப்பேன், கப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வரண்டா வரலாம், சிட் அவுட்டு. அது பார்த்தீங்கன்னாக்கா சாறு பொடி இந்த கேரளா டைப் இருக்குது, அந்த மெத்தடில் பண்ணியிருப்போம். இந்த சிட் அவுட் வந்து நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக கிளைண்ட் வந்து சாறு பொடி பண்ணிவிட்டு கீழே வந்து உட்டன் ஃப்ளோர் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லி கிளாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோர் செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் எக்ஸ்ட்ராக பண்ணியிருப்பாங்க. மெயின் டோர் அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி பெட்ரூம் டோர்ஸ்லாம் ஒரே மாதிரி கான்செப்டில் வர மாதிரியான செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வுட்டு பிராஸு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த டிசைன் ஓல்டு டிசைன் மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து லாஃப்ட் மாதிரி பண்ணிக்காமல் பக்கத்தில் சேஞ்சிங் ரூம் கொடுத்து அதுலேருந்து டாய்லெட் போகிற மாதிரி பொசிஷன் கொடுத்துட்டு அந்த சேஞ்சிங் ரூமில் வந்து கிளைண்ட் வந்து கப்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் இடையில ஒரு பார்ட்டிஷன் வால் கொடுத்ததுனால இங்கே ஏசி போட்டால் இன்க்ளோஸ்டாகவும் இருக்கும், நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டெப்ஸு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து கிரனைட் ஃபினிஷில் ஸ்டெப்ஸு டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைல்ஸ் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எங்கே பார்த்தாலுமே அந்த ஃப்ளோரில் வந்து லைன்ஸை கரெக்டாக க்ரூவ்ஸ் போகிற மாதிரி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க.
அது ஒரு நல்ல விஷயம். ஸ்டெப்ஸுக்கும் அந்த ஃப்ளோர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸு டைல்ஸுக்கும் ஃப்ளோர் டைல்ஸுக்கும் மேட்சிங்கான அந்த கான்செப்ட் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு. விஷுவலாகவே ஒரு ஃப்ரெண்ட்லி லுக் இருக்குது நமக்கு. மேலே எப்படி சிட் அவுட்டில் உட்டன் ஃப்ளோரில் பண்ணமோ மேட் ஃபினிஷ், அதே மாதிரி கிச்சன்லேயும் இங்கேயும் நம்ம உட்டன் ஃப்ளோர் கான்செப்டில் மேட் ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மேடம் கையில் வச்சுக்க மாட்டா, நீங்களும் வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். நல்லா டைல் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து அவங்களுக்கு இது உங்களுக்கும் மண் விளாட்றதுக்கும். சரி சரி, 2 பேருக்கு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் நாங்கள் யூடியூப் மூலியமாக பார்த்து இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அவ்வளோ மட்டும் தான், வேறு எந்த ப்ராப்ளம். அதான் 1 month டிலே ஆகிட்டு ஒர்க்காக எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. அதுதான் நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம், ரெஃபர் பண்ணலாம். யாருக்கு எங்களை கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். நன்றி நன்றி. இருபது இருக்கு. அதில் வீடியோ எடிட் பண்ணி பாருங்க. சரி சார், கண்டிப்பாக. நல்லா இருக்கணும், நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அடுத்த வீடும் கொடுங்க, அடுத்தடுத்த வீடு நம்ம கட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு வீடு சொந்த வீடு, அடுத்ததில் வாடகை வீடு நிறைய கட்டணும். இன்னொரு வீடு நீங்கள் கட்டுறீங்கன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு. அதான் சொல்கிறேன், அவங்க கட்டணும். தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.